வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். சென்னை மாநகர பஸ்களில் தனியார் நடத்துனர்களை நியமிக்க அரசு முடிவு. தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு. சென்னையில் இயக்கப்படும் டீசல் பேருந்துகளின் டிக்கெட் வசூலை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 1172 நடத்துனர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு சலுகைகள் உட்பட மாத சம்பளம் ரூபாய் 26,750 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஒவ்வொரு நாளும் சுமார் 26,50,000 பயணிகளை ஏற்றிச் செல்கிறது. தினமும் சுமார் 2,800 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சமீபத்தில் மின்சார பேருந்துகளும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. எனவே டீசல் பேருந்துகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவெடுத்துள்ளது. இதையடுத்து சென்னைக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள 31 டிப்போக்களில் இருந்து இயங்கும் டீசல் பேருந்துகளுக்கான டிக்கெட் வசூல் தனியார் மயமாக்கப்படுகிறது. அதற்காக தனியார் நிறுவனங்கள் மூலம் மொத்தம் 1172 நடத்துனர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். அவர்களுக்கு காப்பீடு, பிஎஃப் மற்றும் பிற சலுகைகள் உட்பட மாத சம்பளம் ரூபாய் 26,750 அளிக்கப்பட உள்ளது. மேலும் நகரம் முழுவதும் வழக்கமான பேருந்துகளை இயக்க மேலும் 1020 ஓட்டுநர் பணி அமர்த்தப்படுவார்கள். அனைத்து டிக்கெட்டுகளும் மின்னணு எந்திரங்கள் மூலம் மட்டுமே வழங்கப்பட இருக்கிறது. எனவே 2192 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதற்கான டெண்டர்கள் கோரப்பட்டுள்ளன. தற்போது மாநகர் போக்குவரத்து கழகத்தில் உள்ள மொத்த பணியாளர்கள் 18,000 பேரில் 7,600 நடத்துனர்களும் 7,000 ஓட்டுநர்களும் உள்ளனர். கடந்த மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட 170 மின்சார பேருந்துகளும் தனியார் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களால் இயக்கப்படும். இந்த நடவடிக்கைக்கு போக்குவரத்து ஊழியர் கூட்டமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்ட பெண் நடத்துனர்களுக்கான திருத்தப்பட்ட ஆட்சேர்ப்பு விதிமுறைகள் வரவிருக்கும் பணிக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெண்களுக்கான குறைந்தபட்ச உயரம் 160 சென்டிமீட்டரிலிருந்து 150 சென்டிமீட்டராக குறைக்கப்பட்டது. குறைந்தபட்ச எடை 45 கிலோவாக இருந்தது. ஆண்களுக்கு உயரம் 160 சென்டிமீட்டராகவும் குறைந்தபட்ச எடை 48 கிலோவாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.